முதலாவது, நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் இஹ்லாசுடன் செய்வதற்காக அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அதே நேரத்தில் அவனுடைய மார்க்க விடயங்களை தெளிவாக நல்ல முறையில் எவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த முறையில் விளங்குவதற்கான, அறிவதற்கான சந்தர்ப்பத்தையும் அதற்கான அறிவையும் நம் அனைவருக்கும் இறைவன் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடம் இந்த உலகிலே இருக்கக்கூடிய மார்க்கங்கள், எத்தனையோ மார்க்கங்கள், மதங்கள் இருக்கலாம். அத்தனை மார்க்கங்களிலும் மதங்களிலும் இறைவன் பொருந்திக் கொண்ட, ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இஸ்லாம் மார்க்கம் என்பது வெறுமினே இறைவனுடைய உரிமைகளை மாத்திரம், அதாவது இறைவனுக்கான கடமைகள் மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பேசக்கூடிய மார்க்கம் அல்லாது, அதையும் மீறி அதையும் விட மேலாக ஒரு படி மேல் சென்று இந்த உலகிலே மனிதர்களாக பிறந்தவர்கள், அவர்களுடைய உரிமைகளும் கடமைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பேசக்கூடிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்தளவென்றால், அந்த மனிதர்கள் இறைவனை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கலாம், அல்லது அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். அனைவர்களுடைய உரிமைகளும் பேணப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வம் உள்ள ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அதன் அமைவாகத்தான் இஸ்லாம் மார்க்கம் என்பது இந்த உலகிற்கு அது ஒரு மிக பெரும் ஒரு ஒழுக்கத்தை, ஒரு விழுமியத்தை, நல்ல விடயங்களை கற்றுத் தருவதற்காக வேண்டி வந்த ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இஸ்லாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அந்த ஷரீஆவிலே அதிகமான சட்டங்களை வைத்திருக்கின்றான். அவ்வாறு இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள் சிலது இறைவனுடைய இபாதத்துடன் சம்பந்தப்பட்ட சட்டங்களாக இருப்பதுடன், இந்த உலகிலே மனிதர்களாக அனுப்பப்பட்டவர்களுடைய அந்த மனித கோடியினுடைய, மனித வர்க்கத்தினருடைய வாழ்க்கை இந்த உலகிலே சந்தோஷமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் நிம்மதியானதாகவும் அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சில சட்டங்களை இறைவன் உருவாக்கி வைத்திருக்கின்றான். அவ்வாறு இந்த மனிதர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும். அது தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். எவருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கை சந்தோஷமானதாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் வைத்திருக்கக்கூடிய சட்டங்களில் ஒரு பிரிவுதான் நாம் இன்று பார்க்கக்கூடிய குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும். அன்பானவர்களே, இறைவன் சில குற்றங்களுக்கு இப்படியான தண்டனைகள் உள்ளதாக அல் குர்ஆனிலும் அஸ்ஸுன்னாவிலும் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். காரணம், அது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான சில விடயங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. ஏன் இந்த இடத்தில் இதனை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், இன்று முஸ்லிம்களிலும் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், இஸ்லாம் மார்க்கம் என்பது அமைதியினை, அன்பினை, இரக்கத்தினை இந்த உலகிலே போதிப்பதற்காக வேண்டி வந்த மார்க்கம் என்று இருந்தால், ஏன் சில குற்றங்களுக்கு இப்படியான தண்டனைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது? சில குற்றங்களுக்கு இப்படியான கடுமையான தண்டனைகள்
ஏன் வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் இஸ்லாத்தின் மீது ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, இப்படியான குற்றங்களுக்கு ஒரு தண்டனையை இறைவன் வைத்திருப்பது, இதிலே அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. மாற்றமாக இந்த குற்றங்களுக்கு தண்டனையை இறைவன் வைத்திருப்பதனுடைய நோக்கம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தோஷம், நிம்மதி, அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கை அது ஒரு நீளமான ஒரு காலத்துக்கு அது நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று இருந்தால் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில விடயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த விடயங்களை பாதுகாப்பதற்காக வேண்டிதான் அந்த குற்றங்களுக்கு அப்படியான தண்டனைகளை வைத்திருக்கின்றது. அதன் அமைவாகத்தான் உலமாக்கள் பேசுவார்கள், அல் குல்லியாத்து சித்தா அல்லது அல் லரூரியாத்து சித்தா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படையான அவசியமான 6 விடயங்கள், இந்த 6 விடயங்களும் பாதுகாக்கப்படுகின்ற நேரத்தில் தான் அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கை, அதே போன்ற ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை அது சந்தோஷமானதாக, நிம்மதியானதாக அமைகின்றது. அந்த 6 விடயங்கள், முதலாவது அந்த மனிதனுடைய மார்க்கம், இரண்டாவது அந்த மனிதனுடைய உயிர், மூன்றாவது அந்த மனிதனுடைய சொத்து, நான்காவது அந்த மனிதனுடைய மானம், ஐந்தாவது அந்த மனிதனுடைய வம்சாவளி, ஆறாவது அந்த மனிதனுடைய அறிவு. இந்த 6 விடயங்களும் அது பாதுகாக்கப்படுகின்ற நேரத்தில் தான் அந்த மனிதனுடைய, அந்த சமூகத்தினுடைய வாழ்க்கை அது ஒரு அமைதியானதான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அமைகின்றது. எனவே எப்பொழுதும் இந்த 6 விடயங்களுக்கும் ஏதேனும் கெடுதியை, ஏதேனும் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விடயம் நடக்கும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் தான் இறைவன் அப்படியான தண்டனைகளுக்குத்தான் அந்த குற்றங்களுக்குத்தான் தண்டனையை வைத்திருக்கின்றான். ஒரு மனிதனுடைய உயிரிலே எதுவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றமாக இருக்கும் என்று இருந்தால் அதற்கு ஒரு தண்டனை, அல்லது அந்த மனிதனுடைய சொத்து செல்வங்களிலே ஏதாவது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றமாக இருக்கும் என்று இருந்தால் அதற்கு ஒரு தண்டனை என்று இறைவன் வைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி என்றால் இந்த மனித சமூகத்தினுடைய சந்தோஷத்தை, அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி. எனவே எத்தனையோ குற்றங்கள் இருந்தும் சொல்ல போனால் சுமார் ஒரு 6-7 குற்றங்களுக்குத்தான் இப்படியான தண்டனையை இறைவன் வைத்திருக்கின்றான். பல குற்றங்கள் இருக்கின்றது. அப்படியாக இருந்தும் ஒரு 6-7 குற்றங்களுக்குத்தான் இப்படியான கடுமையான தண்டனையை ஹுதூத் என்ற அடிப்படையிலே இறைவன் வைத்திருக்கின்றான். அதுவும் நான் மேலே கூறிய அந்த 6 விடயங்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி. எனவே முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஷரீஅத்தில் இப்படியான குற்றங்களுக்கு தண்டனை சொல்லப்பட்டிருப்பது அது மனித சமூகத்தினுடைய அவர்களுடைய சந்தோஷத்தையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் பாதுகாப்பதற்காக வேண்டி, நிலைப்படுத்துவதற்காக வேண்டி. இதில் இறைவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதன் அமைவாகத்தான் நான் மேலே கூறிய 6 விடயங்களில் முதலாவது தீன், அந்த மனிதனுடைய மார்க்கம். எனவே இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அது இஸ்லாம் மார்க்கமாக இருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று இருந்தால் அந்த மார்க்கத்தை அவன் பாதுகாப்பது அவனுக்கு கடமையாக மாறுகின்றது. இந்த நேரத்தில் தான் அந்த மனிதன் இந்த மார்க்கத்துக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படும் விதமாக இந்த மார்க்கத்தை விட்டு வெளியாகி வேறு மார்க்கங்களுக்கு செல்வான் என்று இருந்தால் இந்த நேரத்தில் தான் மதம் மாறிய மனிதனை கொலை செய்ய வேண்டிய அந்த சட்டத்தை இறைவன் அறிமுகப்படுத்துகின்றான். இரண்டாவது நான் கூறிய விடயம் அந்த மனிதனுடைய உயிர். இந்த உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டிதான் இறைவன் அறிமுகம் செய்திருக்கக்கூடிய சட்டம், அந்த தண்டனை. யாரு ஒரு உயிரை எந்தவித உரிமையும் இல்லாமல் கொலை செய்வார்களோ அதற்குரிய தண்டனையை பற்றி பேசுகின்றான்.
மூன்றாவதாக அந்த மனிதனுடைய பணம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்காக வேண்டி இறைவன் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய தண்டனை தான் இந்த குற்றத்துக்கான தண்டனை தான் களவாடினால் என்ன தண்டனை, அதற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லது வழிமறைத்து அவர்கள் கொள்ளை அடித்தால் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சில தண்டனைகளை இறைவன் கூறுகின்றான். அதே போன்று ஒரு மனிதனுடைய மானம், இந்த மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இறைவன் ஹத்துல் கதுஃப், அதாவது ஒரு மனிதனை விபச்சாரம் செய்தார் என்பதாக குற்றம் சாட்டினால், தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் குற்றம் சாட்டினால், அப்படியாக இட்டுக்கட்டினால் அந்த இட்டுக்கட்டுக்கு என்று ஒரு தண்டனையை வைத்திருக்கின்றான். அதே போன்று ஐந்தாவது அந்த மனிதனுடைய அறிவு. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறைவனால் தனக்கு வழங்கப்பட்ட அறிவினை அதனை பாதுகாப்பது அவசியம். எனவே அதன் காரணமாகத்தான் ஒரு மனிதன் மதுபானம், அதாவது தன்னுடைய அறிவை போக்கக்கூடிய, போதையை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் பதார்த்தங்களை அருந்தினால் இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தண்டனையை வைக்கின்றான். இறுதியாக அந்த மனிதனுடைய வம்சாவளியை, குடும்ப பின்னணியை பாதுகாக்க வேண்டும். அதற்காக வேண்டிதான் விபச்சாரத்துக்கான தண்டனையை வைத்திருக்கின்றான். எனவே இப்படியான வாழ்க்கையில் மிக முக்கியமான இந்த 6 விடயங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 6 விடயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மிக அடிப்படையான அத்தியாவசியமான விடயங்களாக இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த 6 விடயங்களையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அது பாதுகாக்கப்படுவதில் தான் ஒரு மனிதனுடைய, தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அது நல்ல முறையிலான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் என்ற காரணத்தினால். எனவே முதலாவது விடயம், ஷரீஅத்தில் இந்த குற்றங்களுக்கு தண்டனைகள் வைக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் மனித குலத்தினுடைய சந்தோஷத்தையும் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி. இரண்டாவது, நாம் இன்றைய இந்த விடயத்திலே நாம் படிக்க வேண்டிய இரண்டாவது விடயம், இந்த 6 குற்றங்கள், நான் மேலே கூறிய அந்த 6 குற்றங்கள், மதம் மாறுவது, அதே போன்று ஒரு உயிரை எந்தவித உரிமையும் இல்லாமல் கொலை செய்வது, இன்னும் ஒரு மனிதனுடைய பணத்தை, சொத்தினை எந்தவித உரிமையும் இல்லாமல் களவெடுப்பது அல்லது வழிமறித்து அதனை கொள்ளையடிப்பது, அல்லது ஒரு மனிதனுடைய மானத்தை போக்காட்டும் விதமாக அந்த மனிதன் விபச்சாரம் செய்வதாக குற்றம் சொல்லுவது, அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை போக்கும் முகமாக மது அருந்துவது, தன்னுடைய வம்சாவளிக்கு ஒரு கெட்ட பெயர் உண்டாகுமாறு விபச்சாரத்தில் ஈடுபடுவது, இது போன்ற சில குறிப்பிட்ட குற்றங்களுக்கு இறைவன் சில தண்டனைகளை கூறியிருக்கின்றான். இந்த தண்டனைகள் எதனை உணர்த்துகிறது என்றால், நான் கூறிய இந்த பாவங்கள் எவ்வளவு மோசமானது, எந்த அளவு மோசமானது, வெறுக்கத்தக்கது என்பதனை உணர்த்துகின்றது. ஏனென்றால் இஸ்லாம் மார்க்கம் என்பது அது மனிதர்களை தாண்டியும் மிருகங்கள், உயிரினங்களுடனும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை அவசியப்படுத்திய மார்க்கம். அப்படியான கருணையை சுமர்ந்து வந்த மார்க்கம். இப்படியான மார்க்கம் சில சந்தர்ப்பங்களில் இப்படியான தண்டனைகளை, கடுமையான தண்டனைகளை கூறுகிறது என்று இருந்தால் அது எதனை உணர்த்துகிறது என்றால், அந்த பாவங்கள் அவ்வளவு மோசமானது. எனவே அதன் காரணமாகத்தான் ரஹ்மத்தை, அன்பினை சுமந்து வந்த மார்க்கமாக இருந்தாலும் அந்த இடத்தில் அந்த காரியங்கள் மிக மோசமானதாக இருப்பதனால் அந்த தண்டனைகள் வழங்கப்படுகின்றது. எனவே அன்பானவர்களே, இந்த இடத்தில் நான் மேலே கூறிய ஒவ்வொரு குற்றங்களுக்கும் என்ன தண்டனை என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். ஞாபகப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு விடயத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தண்டனைகள், இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவது, இந்த தண்டனைகள் அந்த குற்றங்களை செய்தவர்களுக்கு
நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. ஏனென்றால் நான் பின்னால் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துவேன். இந்த குற்றங்கள் உறுதியாகுவதாக இருந்தால் சில நிபந்தனைகள் இருக்கின்றது. அந்த நிபந்தனைகள் அனைத்தும் இருந்து இந்த குற்றங்கள் உறுதியானாலும் எங்களுடைய நாட்டிலே இந்த குற்றங்களுக்கான எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு மார்க்கத்திலும் அனுமதி இல்லை. மார்க்கத்தில் கூட என்ன சொல்லப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனையை நிறைவேற்றுவதற்கு நாட்டிலே அனுமதி இல்லை என்பது ஒரு புறம் இருக்க, எங்களுடைய மார்க்கத்தில் கூட இந்த குற்றங்களுக்கான தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் இந்த குற்றங்களுக்கான தண்டனையை நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த தண்டனையை யார் நிறைவேற்ற வேண்டும் என்று இருந்தால் அந்த நாட்டினுடைய முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அவரின் மூலமாக நியமிக்கப்பட்ட அவருடைய பிரதிநிதிகள் நிறைவேற்ற வேண்டும். எனவே தனிப்பட்ட தனி மனிதருக்கோ அல்லது தனி நிர்வாகங்களுக்கோ இந்த தண்டனைக்கான குற்றங்களை நிறைவேற்றுவதற்கு மார்க்கத்தில் கூட அனுமதி இல்லை. இதனை நாங்கள் முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்தில் இந்த குற்றங்களுக்கான தண்டனையை சொல்லுவதனுடைய நோக்கம் இந்த குற்றங்கள் எவ்வளவு மோசமானது, பாரதூரமானது என்பதனை தெளிவுபடுத்துவதற்காகவே ஒழிய இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. இதனை அதன் அமைவாக முதலாவதாக நான் சொன்னது, ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடியதுதான். ஒரு மனிதன் மார்க்கத்தை விட்டு வேறு இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வேறு மதத்துக்கு செல்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை தான் அந்த மனிதனை கொலை செய்வது. பின்னால் கொலை செய்வதாக இருந்தால் அதற்கான நிபந்தனைகள் இருக்கின்றது. அதனை சுருக்கமாக கூறுவேன். இப்பொழுது சட்டத்தை மாத்திரம் விளங்கிக் கொள்வோம். காரணம், அந்த குற்றங்கள் எவ்வளவு பாரதூரமானது என்பதனை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. எனவே மதம் மாறுவார் என்று இருந்தால் அதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை அவரை கொலை செய்வது. இரண்டாவது, நான் சொன்னேன், உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை தான் கொலை செய்த நபரை கிசாஸ், கொலைக்கு கொலை செய்வது அல்லது அதற்கு பகரமாக குற்றப்பரிகாரம் தியத் எடுத்துக் கொள்வது. மூன்றாவது, ஒரு மனிதனுடைய சொத்துக்களை களவாடுவது. இதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை தான் அவருடைய கையை வெட்டுவது, மீண்டும் களவாடுவாராக இருந்தால் அவருடைய காலை வெட்டுவது, மீண்டும் களவாடுவாராக இருந்தால் மீண்டும் ஒரு இப்படியாக தண்டனை வைக்கப்பட்டிருக்கின்றது. நான்காவது, ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வீணாக அந்த மனிதனை இட்டுக்கட்டி அந்த மனிதன் விபச்சாரம் செய்தான் என்று சொன்னால் அந்த விடயத்தை அவர் உரிய சாட்சிகளை கொண்டு உறுதிப்படுத்தவில்லை என்று இருந்தால் குற்றம் சுமத்திய நபருக்கு 80 கசையடிகள் அடிக்கப்படும். 80 கசையடிகள் அடிக்கப்படும், ஹத்துல் கதுப் என்பதாக. நான்காவது, ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை பாதுகாப்பதற்கு அதனை தவறி மது அருந்துவார் என்று இருந்தால் அதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை 40 கசையடிகள். ஆறாவது, தன்னுடைய குடும்ப வம்சாவளியை பாதுகாக்க தவறி அவர் ஹராமான முறையிலே விபச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று இருந்தால், விபச்சாரத்தில் ஈடுபட்டவர் திருமணம் முடித்த நபராக இருந்தால் கல்லெறிந்து கொலை செய்யப்படுவார். திருமணம் முடிக்காத நபராக இருந்தால் 100 கசையடிகள் அடிக்கப்படும். இவ்வளவும் கூறியது, நான் மீண்டும் கூறுகின்றேன், கூறியது இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. அந்த இடத்தில் ஞாபகப்படுத்தியது இந்த குற்றங்கள் எவ்வளவு மோசமானது. அன்பை, இரக்கத்தை போதிக்க வந்த மார்க்கமே சில குற்றங்களுக்கு அவனுடைய உயிர் எடுக்கப்பட வேண்டும், சில குற்றங்களுக்கு இத்தனை கசையடிகள் கைவட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் இறைவன் வைத்திருக்கிறான் என்று இருந்தால் இந்த குற்றங்கள் எவ்வளவு மோசமானது என்பதனை உணர்த்துகின்றது. மூன்றாவதாக, இந்த ஒவ்வொரு குற்றங்களுக்கும்
இந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் சில நிபந்தனைகள் இருக்கின்றது. இந்த நிபந்தனைகளை பார்க்கின்ற நேரத்திலேயே நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த தண்டனைகள் எங்களுடைய இஸ்லாமிய வரலாற்றில் நிறைவேற்றப்பட்டது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. 1400 வருடங்களுக்கு முன்னால் வந்த எங்களுடைய 1400 வருடங்கள் ஒரு வரலாறு இருக்கின்ற எங்களுடைய இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த தண்டனைகளை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இந்த தண்டனைக்கான குற்றங்கள் நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பம் மிக மிக குறைவாகத்தான் உள்ளது. ஏனென்றால் இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் மிக இறுக்கமான நிபந்தனைகள் இருக்கின்றது. அத்தனை நிபந்தனைகளும் முழுமை பெறாமல் இந்த தண்டனைகள் கொடுக்கப்பட முடியாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனை ஒரு காதி, ஒரு நீதிபதி தவறான முறையில் மன்னிப்பது, அவரை மன்னிப்பதற்கு தகுந்த காரணம் இல்லை என்றாலும் ஏதோ தவறினால் மன்னித்து விடுவது அந்த மனிதனை தவறான முறையில் தண்டிப்பதை விட சிறந்தது என்பதாக கூறினார்கள். ஒரு நீதிபதி ஒரு மனிதனை தவறான முறையில் தண்டிப்பதை விட அந்த மனிதனை ஏதோ ஒரு தவறான முறையில் மன்னிப்பது சிறந்தது என்பதாக கூறியிருக்கின்றார்கள். எனவே அப்படியாக பல நிபந்தனைகளை வைத்திருக்கின்றது இந்த மனிதர்களுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்தால். முதலாவது நான் கூறியது, மதம் மாறினால் அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்றாலும் அந்த கொலை செய்யப்படுவதாக இருந்தால் அந்த மதம் மாறிய மனிதனிடத்திலே அந்த இடத்தில் கட்டாயமாக 3 விடயங்கள் இருக்க வேண்டும். முதலாவது, அவர் மதம் மாறிய நபர் புத்தி சுயாதீனமுள்ள பருவ வயதை அடைந்த நபராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் சுய விருப்பத்துடன் மதம் மாறி இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் மதம் மாறியதன் பின்னர் என்ன காரணத்திற்காக மதம் மாறினார் என்பதை அறிந்து அது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சந்தேகத்தின் காரணமாக இருக்கும் என்று இருந்தால் அந்த சந்தேகத்தை அவருக்கு தெளிவுபடுத்தி அவரை மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் வந்து தௌபா செய்யுமாறு அழைப்பது வாஜிப். இந்த 3 விடயங்களும் இல்லாமல் அவருக்கு இந்த கொலை செய்தலங்கக்கூடிய அந்த தண்டனையை அவருக்கு நாங்கள் கொடுக்க முடியாது. இந்த 3 நிபந்தனைகளும் இருக்க வேண்டும். முதலாவது, அவர் புத்தி சுயாதீனம் உள்ளவராக பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். சுய விருப்பத்துடன் மதம் மாறி இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் மீண்டும் இஸ்லாத்துக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் தௌபா செய்யுமாறு அவரிடத்தில் வேண்டப்பட்டிருக்க வேண்டும். இதன் பின்னர் தான் இது 3 விடயங்களும் முழுமையாக இருந்தால்தான் அவரை நாங்கள் கொலை செய்ய முடியும். அதுவும் இஸ்லாமிய நாடாக இருந்தால். ஆனால் எங்களுடைய நாட்டில் நான் ஏற்கனவே கூறியது போன்றோ இந்த 3 விடயங்கள் இருந்தாலும் எங்களால் இந்த தண்டனையை நிறைவேற்ற முடியாது. இரண்டாவது, கொலைக்கு கொலை என்பதாக சொன்னேன். அதிலே கொலையை 3ஆக பிரிப்பார்கள். வேணுமென்று செய்த கொலை, தவறுதலாக நடந்த கொலை, தவறுதலாகவும் இல்லை வேணுமென்றும் இல்லை, இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது. வேணுமென்று செய்த கொலைக்கு ஒரு மனிதனை கொலை செய்வதாக இருந்தால், சுமார் சுருக்கமாக கூறுகின்றேன், ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டார் என்றால் அவரிடத்தில் இருந்து கிசாஸ், அந்த உயிருக்கு அவருடைய உயிரை எடுப்பதாக இருந்தால் சுமார் 9 நிபந்தனைகள் இருக்கின்றது. 9 நிபந்தனைகளையும் நான் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த 9 நிபந்தனைகள் இருந்தாலும் எங்களுடைய நாட்டில் அந்த தண்டனையை நிறைவேற்ற முடியாது. எனவே அந்த நிபந்தனைகள் சொல்வதிலே எங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. என்றாலும் 9 நிபந்தனைகள் இருக்கின்றது. இந்த 9 நிபந்தனைகளும் இருக்கும் என்று இருந்தால்தான் அவரை கொலை செய்வோம். அதுவும் முதலாவதாக அவரை கொலை செய்யறதில்லை. இதுல 3 கட்டங்களை இறைவன் வைத்திருக்கின்றான். முதலாவது, கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் அந்த மனிதனை கொலை செய்தவரை மன்னிக்க முடியும். இரண்டாவது, கொலைக்கு கொலை என்று இல்லாமல் அவரை மன்னித்து அவரிடத்தில் குற்றப்பரிகாரமாக ஏதேனும் பணங்களை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த 2ம் அவர்கள் விரும்பவில்லை என்று இருந்தால்தான் 3வது, அவரை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட மனிதர்
அந்த மனிதனை கொலை செய்வார். இப்படியாக கொலையினுடைய அந்த குற்றத்தை இறைவன் குர்ஆனிலே ஹதீஸிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதே போல களவெடுத்தால் களவாடினால் கைவெட்டப்பட வேண்டும். இது கைவெட்டப்படுவதாக இருந்தால், களவாடியதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று இருந்தால் சுமார் 15 நிபந்தனைகள் இருக்கின்றது. 15 நிபந்தனைகளும் பூர்த்தியாக இருந்தால்தான் இஸ்லாமிய நாட்டிலும் அவருடைய கையை வெட்ட முடியும். களவாடிய நபர், களவாடப்பட்ட பொருள், களவாடிய விதம், இந்த மூன்றிலும் மொத்தமாக 15 நிபந்தனைகள் இருக்கின்றது. இந்த 15 நிபந்தனைகளும் முழுமையானால் தான் அவருடைய கையை வெட்ட முடியும். களவாடிய பணத்துக்கு ஒரு தொகை இருக்கின்றது, அதற்கு மேற்பட்ட தொகையை களவாடினால் தான் கையை வெட்ட முடியும். இப்படியாக 15 நிபந்தனைகள். இந்த 15 நிபந்தனைகளும் இருந்தால்தான் அவருடைய கையை துண்டிக்க முடியும். அடுத்தது, ஒரு மனிதனுடைய மானத்தை போக்கியதற்காக, அதாவது அவர் விபச்சாரம் செய்தார் என்று பொய்யாக குற்றம் சுமத்தாட்டினால் அதற்கு 80 கசையடிகள் என்றாலும் அவர் பொய்யாக குற்றம் சுமத்தாட்டினார் என்பது உறுதியாக வேண்டும் என்று இருந்தால் குற்றம் சுமத்தியவரு, குற்றம் சுமத்தாட்டப்பட்டவர் இருவரையும் கவனித்து சுமார் 11 நிபந்தனைகள் இருக்கின்றது. இந்த 11 நிபந்தனைகளும் இருந்தால்தான் அவருக்கு இந்த 80 கசையடிகளும் கொடுக்க முடியும். அதுவும் எங்களுடைய நாட்டிலே நான் சொல்வது அடிக்கடி கூறுகின்றேன், இந்த 11 நிபந்தனை இருந்தாலும் நிறைவேற்ற முடியாது. ஏன் தண்டனை நிறைவேற்றுவது? அதை முஸ்லிமான ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்பதனால். எனவே எங்கள் நாட்டில் அதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதனால் நிறைவேற்றவும் முடியாது. 5வது, மது அறிந்து விட்டார் என்பதற்காக 40 கசையடி அடிக்க வேண்டும் என்று இருந்தால் குடித்த நபர், குடிக்கப்பட்ட அருந்தப்பட்ட அந்த பொருள், அதை அருந்திய விதம், இது மூன்றையும் கவனித்து சுமார் 6 நிபந்தனைகள் இருக்கின்றது. இந்த 6 நிபந்தனைகளும் இருந்தால்தான் அவருக்கு அந்த 40 கசையடிகளையும் கொடுக்க முடியும். அதே போன்று இறுதியாக ஒருத்தர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று இருந்தால் அவருக்கு அதற்குரிய தண்டனையை கொடுப்பதாக இருந்தால், நான் ஏற்கனவே கூறியது போன்று விபச்சாரம் செய்தவர் ஒன்று திருமணம் முடித்தவராக இருக்க முடியும் அல்லது திருமணம் முடிக்காதவராக இருக்கலாம். திருமணம் முடித்தவராக இருந்தால் அவரை கல்லெறிந்து கொலை செய்வது என்றாலும், கல்லெறிந்து கொலை செய்வதாக இருந்தால் அந்த இடத்தில் 8 நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த 8 நிபந்தனைகளும் முழுமையாக இருந்தால்தான் அவரை கல்லெறிந்து கொலை செய்ய முடியும். இல்லை என்றால் முடியாது. திருமணம் முடிக்காத நபராக இருந்தால் அவரை 100 கசையடி அடிப்பதாக இருந்தால் 5 நிபந்தனைகள் இருக்கின்றது. இந்த 5 நிபந்தனைகளும் இருந்தால்தான் கசையடி அடிக்க முடியும். இந்த விடயங்களை நான் கூறியது எதற்காக வேண்டி என்றால், எனவே இஸ்லாம் மார்க்கம் இந்த தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கு அனைவருக்கும் அனுமதிக்கவில்லை. விரும்பியவர்கள் இந்த தண்டனையை நிறைவேற்றலாம் என்று அனுமதிக்கவும் இல்லை, விரும்பியவாறு நிறைவேற்றலாம் என்றும் அனுமதிக்கவில்லை. மாற்றமாக பல நிபந்தனைகள், இறுக்கமான பல நிபந்தனைகளை வைத்திருக்கின்றது. ஏனென்றால் அது குற்றங்களுக்கான அந்த தண்டனையை நிறைவேற்றுவது, அது அந்த குற்றங்களுக்கான ஆக இறுதியான தீர்ப்பு. அதற்கு முன்னர் பல விடயங்கள் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனைத்தான் கூறினார்கள். திர்மிதி ஷரீஃபில் வந்திருக்கின்றது, இத்ரஉல் ஹுதூத மஸ்ததஅதும். இறைவன் வைத்திருக்கக்கூடிய இந்த தண்டனைகளை எந்த அளவு உங்களால் அந்த தண்டனைகளை தட்ட முடியுமோ, அதனுடைய நிபந்தனைகள் முழுமை பெறாததின் காரணமாக எந்த அளவு உங்களால் அந்த தண்டனைகளை தட்ட முடியுமோ தட்டிவிடுங்கள். எனவே இஸ்லாம் இந்த தண்டனைகளை நிறைவேற்றுவதற்கு ஆர்வமூட்டவில்லை. ஒரு பொழுதும் இஸ்லாம் ஆர்வமூட்டியிருப்பது முழுக்க முழுக்க இந்த தண்டனைகளில் இருந்து அந்த மனிதனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் தான் திர்மிதியினுடைய இங்கே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த கிதாபிலும் கிரந்தத்திலும் ஆரம்ப ஹதீஸ்கள் ஒரு மனிதன் செய்த குற்றத்தை மறைப்பதற்கு என்ன நன்மை இருக்கிறது என்ற ஹதீஸ்களைத்தான் கொண்டு வருகின்றார்கள். ஆரம்ப பாடங்களில் ஒரு மனிதன் செய்த குற்றத்தை மறைப்பது சிறந்ததா அல்லது அதனை மக்களிடத்திலே கூறி அதற்குரிய தண்டனையை பெறுவது சிறந்ததா என்ற விடயத்தை பேசுகின்ற நேரத்தில் மறைத்து அவன் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தௌபா செய்து கொள்வதுதான் சிறந்தது என்பதாக பேசுகின்றார்கள். எனவே நாம்
இங்கே கூறிய விடயங்களின் மூலமாக நாம் ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், இஸ்லாம் மார்க்கம் என்பது அது ஒரு பொழுதும் அது மனிதர்களுக்கு கஷ்டத்தை சோதனையை சுமத்தாட்டக்கூடிய மார்க்கம் அல்ல. மாற்றமாக அது தீனுர் ரஹ்மா, இரக்கத்தை சொரிய வந்த மார்க்கம். அதனால்தான் குற்றமாக இருந்தாலும் அதற்கான தண்டனைகள் நிறைவேற்றப்படுவதற்கு பல நிபந்தனைகளை இஸ்லாம் வைத்திருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, நாம் அடுத்தது பார்க்க வேண்டிய விடயம், எனவே நான் கூறியது போன்று இந்த குற்றங்களுக்கான தண்டனை நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் இந்த நிபந்தனைகள் இருக்க வேண்டும். இத்தனை நிபந்தனைகள் இருந்தாலும் எங்களுடைய நாட்டிலே அந்த தண்டனையை நிறைவேற்ற முடியாது. எனவே இதற்கான தௌபா என்ன? இந்த குற்றங்கள் ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் இந்த குற்றங்களில் ஈடுபட்டு விட்டார், இந்த தவறுகளில் ஈடுபட்டு விட்டார் என்று இருந்தால் இந்த குற்றங்களுக்கான தௌபா என்ன? அதனை நாங்கள் கட்டாயம் அறிய வேண்டும். முதலாவது நான் கூறினேன், மதம் மாறியது. இந்த குற்றத்துக்கான தௌபா அவர் மீண்டும் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வருவது. இதற்கு வேறு எந்த ஒரு தௌபாவும் இல்லை. ஒருவர் மதம் மாறிய நபராக இருந்தால் அவருக்குரிய தௌபா அவர் மீண்டும் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வர வேண்டும். இதுதான் அவருக்குரிய தௌபா. இரண்டாவது, கொலை செய்தால் கொலை செய்யப்பட வேண்டும் அவர், அல்லது மன்னிக்க முடியும். இதற்குரிய தௌபா என்னவென்றால் அன்பானவர்களே, அவர் அந்த குடும்பத்தாரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். முதலாவது, அவர்கள் ஏதேனும் மன்னிப்பதற்கு ஏதேனும் பணம் கேட்பார்கள் என்று இருந்தால் அவர் அதனை கொடுக்க வேண்டும், அந்த பணத்தினை கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த குற்றத்தில் ஈடுபட்டதற்காக இறைவனிடத்தில் தௌபா செய்ய வேண்டும். இது அல்லாமல் இன்னும் ஒரு சட்டம் இருக்கின்றது அன்பானவர்களே. அது வேணுமென்று செய்த கொலையாக இருக்கலாம், அல்லது தவறுதலாக செய்த கொலையாக இருக்கலாம். இது அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசக்கூடிய சட்டம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய உயிரை கொலை செய்து விட்டான் என்றால் அது வேணுமென்று இருக்கலாம் அல்லது தவறுதலாக. உதாரணமாக, வாகனம் ஓடிக்கொண்டு போனாரு, இவர்ல தான் தவறு, எக்ஸிடென்ட் பட்டு ஒரு மனிதன் மரணித்து பேய்த்துட்டார். இதுக்கு நாங்க சொல்வோம் தவறுதலாக நடந்த ஒரு கொலை, ஒரு மரணம். எனவே இவர் தவறுதலாக நடந்தது என்பதின் இவருடைய தரப்பிலே தவறு இருப்பதனால் இவர் அந்த குடும்பத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் மன்னிப்பதற்கு எதுவும் பணம் கேட்டால் அதை கொடுக்க வேண்டும். இதனை முடித்து விட்டு இன்னும் ஒரு சட்டம் இருக்கின்றது, கஃபாரா. அதுதான் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும். 2 மாதங்கள் தொடர்ச்சியாக இவர் நோன்பு நோக்க வேண்டும். இது கொலைக்குரிய தௌபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது, களவெடுத்தால் அதற்குரிய தௌபா. முதலாவது, இவர் தான் களவாடி அந்த பொருளை உரிய நபர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைப்பதற்கு இப்பொழுது முடியாவிட்டால், முழுமையாக ஒப்படைக்க முடியாவிட்டால் ஒரு பகுதியாவது ஒப்படைக்க வேண்டும், அல்லது அந்த உரியவர்களிடம் சென்று அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதனுடன் சேர்த்து இறைவனிடத்தில் தௌபாவும் செய்ய வேண்டும். அடுத்தது, ஒரு மனிதனை பொய்யாக இட்டு கட்டினால் அதற்குரிய தௌபா. முதலாவது, எந்த மனிதனை இட்டு கட்டினாரோ அவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். இஸ்திப்ரா, பராஅத், என்னை மன்னிக்குமாறு அவர் கேட்டுக்கொள்ள வேண்டும். பின்னர் இறைவனிடத்தில் தௌபா செய்ய வேண்டும். ஐந்தாவது, மது அருந்தினால் அதற்குரிய தௌபா. அது அவர் இந்த பாவத்தின் மூலமாக மனிதர்களுடைய எந்த வித உரிமைகளிலும் அவர் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதனால் இறைவனிடத்தில் மாத்திரம் தௌபா செய்தால் போதும். மேலே கூறிய 4 விடயங்களும் கட்டாயம் அந்தந்த நபர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். மதம் மாறியிருந்தால் மீண்டும் மதத்துக்கு வர வேண்டும். எனவே கொலையாக இருக்கிறது, அல்லது களவெடுத்திருக்கின்றார், அல்லது ஒரு மனிதனை பொய்யாக இட்டு கட்டியிருந்தால் இந்த 3 விடயங்களிலும் கட்டாயம் இறைவனிடத்தில் தௌபா செய்வதுடன் இதனுடன் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்குரிய பிறரி உபகாரங்களும் செய்ய வேண்டும். எனவே மது அருந்துதல் என்பது இது பிறருடைய உரிமைகள் இல்லை என்பதனால் இதிலே அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அது போன்றுதான் விபச்சாரத்துக்குரிய தௌபாவும் அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்வது. விபச்சாரத்துக்காக வேண்டிய அவர் தௌபா செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்வது.
எனவே இந்த விடயங்கள் முழுமையாக நாம் இஸ்லாமிய பார்வையில் இருக்கக்கூடிய குற்றங்கள், அதற்குரிய தண்டனைகள் என்ற அடிப்படையில் நாம் பார்த்தது. எனவே முதலாவது நான் கூறிய விடயம், ஷரீஅத்தில் இந்த குற்றங்களுக்கான தண்டனை வைக்கப்பட்டிருப்பது மனிதர்களுடைய, மனித சமூகத்தினுடைய, சமுதாயத்தினுடைய நிம்மதியை, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி. எனவே இஸ்லாம் இந்த சட்டங்களை வைத்திருப்பதன் மூலமாக யாருக்கும் அநீதி செய்யவில்லை, இரக்கம் என்பதை மீறி அது செயற்படவில்லை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த குற்றங்கள், நான் கூறிய இந்த குற்றங்கள் எந்த அளவு மோசமானது, பாரதூரமானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த குற்றங்கள் நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் என்னென்ன நிபந்தனைகள், மிக இறுக்கமான நிபந்தனைகள் இருக்கின்றது, அதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக நான் கூறிய விடயங்களில் அதிகமாக எமது ஊர்களிலிருந்தான், எமது நாட்டிலிருந்தான் அதிகமாக இடம்பெறக்கூடிய விடயம்தான், அனைவரும் பேசக்கூடிய விடயங்கள் தான் விபச்சாரம் சம்பந்தப்பட்ட விடயம். இதிலே ஒரு தனிப்பட்ட சில விடயங்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். அன்பானவர்களே, அதன் அமைவாக முதலாவதாக நான் ஏற்கனவே கூறின, ஒருவர் விபச்சாரம் செய்ததாக தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இருந்தால் அதிலே ஒரு சாராருக்கு 8 நிபந்தனைகள் இருக்கின்றது, இன்னும் ஒரு சாராருக்கு 5 நிபந்தனைகள் இருக்கின்றது. அதில் ஒரு நிபந்தனை தான், விபச்சாரம் செய்த அந்த இவர் விபச்சாரம் செய்தார் என்பதை உறுதியாக வேண்டும் என்று இருந்தால், ஒன்று அவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் விபச்சாரம் செய்தேன் என்பதாக, அல்லது 4 மனிதர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். 4 மனிதர்கள் இவர் விபச்சாரம் செய்தார் என்பதாக சாட்சி சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, சாட்சி சொல்வதாக இருந்தால் நன்றாக விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள், சாட்சி சொல்வதாக இருந்தால் சாட்சி சொல்பவர் விபச்சாரம் நடந்ததை தெளிவாக தன்னுடைய கண்ணால் கண்டிருக்க வேண்டும். அதாவது உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், எந்த அளவென்றால், இந்த ஆண் அந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்தார் என்பதனை இவர் தெளிவாக கண்டிருக்க வேண்டும். 2 பேரும் ஒரு அறையிலே இருந்தார்கள், அல்லது 2 பேரும் ஒரு அறையிலே ஒரு கட்டிலே இருந்தார்கள், அல்லது ஆடை இல்லாமல் தான் இருந்தார்கள், இதனைத்தான் கண்டார். அவர்கள் 2 பேரும் விபச்சாரம் செய்ததை, அந்த 2 பேருடைய உறுப்புகளும் சந்தித்ததை இவர் காணவில்லை என்றால் சாட்சி சொல்ல முடியாது. அதையும் மீறி அவர் சாட்சி சொல்வார் என்று இருந்தால், இவ்வாறு தெளிவு இல்லாமல் சாட்சி சொல்வார் என்று இருந்தால் அவருக்கு தண்டனை வெறும் ஹத்துல் கதுப், இட்டுக்கட்டின தண்டனை வந்துவிடும். எனவே 4 பேர் தெளிவாக கண்ணால பார்த்திருக்கணும். ஆனா எங்களை சமூகத்துல பார்க்கிறோம், சின்ன சின்ன விஷயங்களை வச்சு விட்டு கப்பாங்க, பேஸ்புக்ல எழுதுவாங்க, இவர் இன்னாரோட தொடர்பு, இப்படி தொடர்பு, ஒன்றுமில்ல, அவரை வீட்டை பெய்து வந்ததை தான் கண்டேன், ஏதோ போனவர் ஒரு 2 மணி நேரத்துக்கு பின்னாலதான் வந்தாரு, இதைத்தான் கண்டது, இவ்வளவுதான் நடந்தது. ஆனா இவரை பத்தி இப்ப எழுதுறது, இவரை பத்தி சமூகத்தில இழிவுபடுத்துறது, அன்பானவர்கள், இது அந்த மனிதனுடைய மானத்திலே விளையாடுகின்றோம். அந்த மனிதனுடைய மானத்திலே விளையாடுகின்றோம். அவ்வாறு மானத்தில் விளையாடினால் நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், அதற்கு ஹத்துல் கதுப் வந்துவிடும். ஹத்துல் கதுப் வந்துவிடும். விபச்சாரம் செய்தான் என்று நாம் பேசுவதாக இருந்தாலும் அதனை கண்களால் கண்ட 4 சாட்சியங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்று இருந்தால் அதையும் மீறி அவ்வாறு இல்லாமல் பேசுவோம் என்று இருந்தால் நாம் அந்த மனிதனை இட்டு கட்டியவர் என்ற பெயரின் கீழ் 80 கசையடிகள் பெறுவதற்கு தகுதியாகி விடுவோம். இரண்டாவது விடயம், அவ்வாறுதான் ஒரு மனிதன் ஏதோ அல்லாஹ்வினுடைய நாட்டம், இவர் இப்படியான இந்த குற்றத்தில் ஈடுபட்டு விட்டார் என்று இருந்தால் அதனை சமூகமயப்படுத்துவதா அல்லது அதனை மறைப்பதா? அதனை மறைப்பதா என்று கேட்டால்
அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த குற்றங்களுக்கு எப்ப தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நீதிபதியிடம், அதாவது அந்த தண்டனையை யாரு நிறைவேற்ற வேண்டுமோ அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியிடம் வந்தால்தான் இந்த குற்றங்களுக்கான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு முன்னால் நாம் அவருக்கு கூறுவது தௌபா, நீங்கள் உங்களையே மறைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, தஆஃபு அல் ஹுதூத ஃபீமா பைனகும், இந்த ஹத்துகள் குற்றங்களுக்குரிய தண்டனைகளை உங்களுக்குள்ளேயே நீங்க மன்னிச்சு விட்டுடுங்க, எனக்கிட்ட கொண்டு வந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. எல்லா விடயங்களும் குற்றம் பெற தகுதியானாலும் குற்றத்துக்கான தண்டனை எனக்கிட்ட எடுத்துக்கு வந்துடாதீங்க, தீர்ப்பு கேட்டிய நான் தீர்ப்பு வழங்கினால்தான் கட்டாயம் அந்த குற்றத்துக்கான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வந்துவிடும். எனவே நீங்கள் தௌபாவுக்கு வழிகாட்டுங்கள் என்பதாகத்தான் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் அப்படித்தான் எங்களில் யாரும் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் என்ற குற்றத்தில் ஈடுபட்டால் நாம் அவருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த குற்றத்தை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், தௌபா செய்து கொள்ளுங்கள். அதுதான் முதலாவது வழி. முதலாவதும் இறுதியும் எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முதலாவதும் இறுதியுமான வழி தௌபா மாத்திரம்தான். எந்த அளவென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில சஹாபாக்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டதன் பின்னர், யார் ரசூலுல்லாஹ் நாங்கள் இவ்வாறு ஈடுபட்டு விட்டோம், தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று வந்து சொன்னார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடம் கேட்டார்கள். சொன்ன உடனேயே வாங்க உங்களுக்கு கல்லறிவோம் ஹத்தடிப்போம் என்று சொல்லல. முதலாவது கேட்டாங்க, உங்களுக்கு பைத்தியமான்னு கேட்டாங்க, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டாங்க. ஒரு மஜ்னூன் அறிவு இல்லாதவர் அந்த குற்றத்தை செஞ்சு அவருக்கு அந்த தண்டனையை நிறைவேற்ற இயலாது, அதனால கேட்டாங்க. இன்னும் ஒரு சஹாபி வந்து சொல்லாரு, நபி அவங்க கேட்காதால போல் அடுத்த பக்கம் திரும்பி கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பக்கம் வந்து சொல்லாரு, யாரோ சொல்லுவா நான் விபச்சாரத்துல ஈடுபட்டுட்டேன், கேட்காதால போல் அடுத்த பக்கம் திரும்புறாங்க. மூணாவது தடவையும் வந்து சொல்லாரு, அப்பையும் ஸல்லல்லாஹு அவங்க கேட்கல. நாலாவது தடவை சொன்னதுக்கு பின்னால்தான் அவருக்கு ஹத்தை நிறைவேற்றுமாறு சொன்னார். அதற்கு பின்னால் அந்த சஹாபிக்கு ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. சஹாபாக்கள் சொல்வாங்க, அவருக்கு நாங்க கல்லெறிய தோங்கினோம், அந்த வேதனை தாங்க இல்லாம அவர் ஓட தோங்கினாரு, நாங்க பின்னால் அவரை திரட்டி சென்று எரிஞ்சி அவரை கொலை செஞ்சோம். பின்னால நபி அவங்களுக்கு வந்து செல்லையும் சொன்னாங்க, நீங்க அவரை அப்படியே விட்டிக்கலாமே, அவரை ஓடினத்தோடு அப்படியே விட்டிருக்கலாமே, ஏன் அப்ப அவரை திரட்டி சென்று நீங்க கல்லெறிஞ்சு கொலை செஞ்சீங்க, அவரை விட்டிருக்கலாமே, அவர் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு மீண்டிருப்பாரே. எனவே இஸ்லாம் இந்த இடத்தில் காட்டுவது அன்பானவர்களே, குற்றங்களை மறைக்க வேண்டும், குற்றங்களை மறைக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஆர்வம் ஊட்டுகின்றவர்களுடைய நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல. இறுதியாக ஒரு விடயத்தை கூடி முடித்துக் கொள்கின்றேன். எனவே இன்றைய விடயத்தில் நான் கூறியது, இந்த குற்றங்களுக்கான தண்டனை எங்களுடைய நாட்டில் நிறைவேற்றப்பட இயலாது என்பதாக. ஆனால் அதற்காக வேண்டி இந்த குற்றங்களை செய்பவர்கள் துணிச்சல் பெற்றுவிடக் கூடாது. குற்றங்களை செய்பவர்கள் துணிச்சல் பெற்றுவிடக் கூடாது. உலகத்தில் தான் தண்டனை இல்லை, ஆகிராவில் அதற்குரிய தண்டனை இருக்கின்றது. ஆகிராவில் கடுமையான தண்டனை இருக்கின்றது. நாம் குற்றத்தில் ஈடுபட்டால் கட்டாயம் தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையா என்பது தெரியாது. அவ்வாறுதான் கிடைத்தாலும் செய்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதும் தெரியாது. எனவே குற்றத்தைக்கான தண்டனையை நிறைவேற்ற முடியாது என்பதை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து நாங்கள் இந்த குற்றங்களை செய்வதற்கு துணிச்சல் பெறக்கூடாது, மாற்றமாக அச்சம் அதிகரிக்க வேண்டும். ஏன் ஆகிரா என்று ஒன்று இருக்கின்றது, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த குற்றங்களுக்கான தண்டனை இந்த உலகிலே நிறைவேற்றப்படும் என்று இருந்தால் அந்த குற்றத்துக்காக ஆகிராவில் அவர் தண்டிக்கப்பட மாட்டார். இங்கே தண்டனை நிறைவேற்றப்படுமாக இருந்தால் ஆகிராவில் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். எனவே எங்களுடைய நாட்டில் தண்டனை நிறைவேற்ற இயலாது என்று இருந்தால் எனவே அவருடைய முழு விடயமும் ஆகிராவில் தான். எனவே இதிலே நாங்கள் துணிச்சல் பெற்றுவிடக் கூடாது, நாங்களுடைய பயம் அதிகரிக்க வேண்டும். ஏன், எனக்கு தௌபா மாத்திரம்தான் இருக்கிறது, அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதும் கேள்விக்குறி. எனவே இதிலே நாங்கள் இந்த குற்றத்திலே துணிச்சல் பெற்றுவிடக் கூடாது, அல்லாஹ்வை அஞ்சி நாங்கள் நடக்க வேண்டும். அப்படியான குற்றங்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கும் என்று இருந்தால்
அதனை மறைத்து அதனை எவ்வாறு இல்லாமல் ஆக்க முடியும், அதனை மறைத்து அதனை எந்த முறையில் அவர்களுடன் சூசகமான முறையில் அவர்களுடன் சென்று பேசி அதனை இல்லாமல் ஆக்க முடியுமோ அப்படியான வழிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை நாங்கள் பேசினோம் அந்த விடயங்களை அதனுடைய மார்க்கத்தை தெளிவான முறையில விளங்கி அதை நாங்க புரிஞ்சு அனைவரும் அந்த சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக.